இது பாத்துறேண்ணா பாட்டி எங்க பாரு கதை பேசாத பாரு இங்க பாரு பாட்டி எந்த பாட்டு கதை பேசுது ஏய் சித்தப்பா அத்தை நல்லா இருக்குதா என்னடா சித்தப்பா சித்தம்மா நல்லா இருக்குதான்னு கேளு கம்மியா என் ஊர் சொந்த ஊரா ஜம்பத்தாங்கல் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரே ஒரு பையன் பெரிய பணக்கார வீட்டு புள்ள ஆனா அந்த உலகத்துல என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல அம்மா பெரிய வண்டியா வச்சிக்கிற போகுது அம்மா என்ன வண்டியா இருக்கும் இந்த உலகத்துல என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல என்ன ஒரு டியூஸ் வண்டியாடா அதோட பெருசு ஸ்கூட்டரா அதோட பெருசு இல்ல பைக்கா அதோட பெருசு இல்ல ஒரு வேனா அதோட பெருசு ஒரு காரா அதோட பெருசு இல்ல ஒரு லாரியா அதோட பெருசு இல்ல பஸ்ஸா அதோட பெருசு அதோட பின்ன ஒரு ட்ரெயினா மாத்த அதல கையால தள்ளி போடுவேன் இல்ல ஏரோப்ளேனா சூட்டா அடிச்சிடுவேன் இல்ல கப்பலா அதோட பெருசு அப்புறம் என்னடா இதோட பெரிய வண்டி உலகத்துல என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல என்ன வண்டி சைக்கிள் அதானே எடுத்து குடு அந்த கைதடிக்குதா ஐயா வா மாமா என்ன சைக்கிள் அம்மா பெரிய வண்டி ஏய் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரே ஒரு பையன் பெரிய பணக்கார வீட்டு புள்ள பரவாயில்ல ஆனா என் தாய் மாமா பொண்ணு இருக்குது என் தாய் மாமா வீட்லயும் ஒரே ஒரு பொண்ணு அவங்களும் எங்களை போல பெரிய வசதி எங்க அப்பா அம்மா பார்த்து என் தாய் மாமா பொண்ணு எனக்கு கட்டி வச்சாங்க சொகத்தை கட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்கட்டும் புள்ள குட்டி பார்க்கத்தான் என்னடா சொகத்தை காணுன்ற புள்ள குட்டி பார்த்துக்கிட்டு நான் கட்டிட்டு வந்த மாதிரி என் தாய் மாமா பொண்ணு அது வயசுக்கு வராத பொண்ணாட்டுக்குது முனிகாண்ட அம்மா கட்டிட்டு வயசுக்கு வராத பொண்ணு கட்டுறா என் தாய் மாமா பொண்ணு வயசுக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் அவங்க வீட்டுல இருந்தா யாருன்னா பொண்ணுன்னு வந்து கட்டிட்டு போயிட்டா கட்டி போயிட்டா சொத்து போயிடும் சொந்தமும் போயிடும் அதனால அது ரெண்டுமே போக கூடாது பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க நான் கல்யாணம் பண்ண போது என் பொண்டாட்டி தான் வயசுக்கு வரல நம்ம வீட்டுல இருந்து நம்ம என்ன பண்றது பொண்டாட்டி கிடப்பாங்க அப்படி வெளியூருக்கு எல்லாம் போய் சம்பாதிக்க போயிடலாம் அப்படி பம்பாய்க்கு போனேன் ஏண்டா மெட்ராஸ் பெங்களூரு கிட்டக்கு மெட்ராஸ் பெங்களூரு போவேன் ஒரு வாரம் வேலை செய்வேன் சனிக்கிழமை ஆனா சம்பளம் குடுத்துருவாங்க கொண்டாடி நாம வருவோம் அங்கிருந்து பஸ் ஏறுவேன் கொண்டாடிக்கு தேவையான பொருள் வாங்குவேன் கொண்டாடி 2000 ரூபாய் குடுத்துட்டு வருவேன் அங்க சம்பாதித்து இங்கே தீந்து போயிடும் அப்படியே செலவாயிடும் நம்ம பம்பாய் போனா ஒரு 20 லட்சம் 30 லட்சம் சம்பாதிச்சு வந்தா ஒரு 10 மாடி வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் அந்த எண்ணத்துல பம்பாய்க்கு போனேன் பரவாயில்ல போய் 1.5 வருஷம் வேலை செஞ்சேன் என் தாங்கல இருந்து என் பொண்டாட்டிட்டு இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வருது பம்பாய்க்கு என்ன வருது பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டான்னு வருது பரவாயில்ல இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு ஒரு 15000 என் பொண்டாட்டிக்கு மணி ஆர்டர் பண்ணேன் எதுக்குன்னு கேளு அப்படி என் பொண்டாட்டி வயசுக்கு வந்திருந்தா என் சொந்த செலவுல ஒரு வளைகாப்பு இது மஞ்சள் தண்ணி சுத்துங்க அப்படின்னு ஒரு 15000 அனுப்பிச்சு விட்டேன் 3 வருஷம் வேலை செஞ்சேன் 2வது ஒரு லெட்டர் வருது என்னன்னு வருது பொண்டாட்டி முழுவாம இருக்கான்னு வருது
பரவாயில்ல நீ எங்க இருக்கிற பம்பாயில உன் பொண்டாட்டி நான் ஊர் தாங்கல பின்ன அங்க இருக்க முழுவாம இருக்கிறான்னு லெட்டர் வருது இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படி ஒரு 30,000 அனுப்பிச்சுட்டேன் எதுக்கு அனுப்புன அப்படியே பொண்டாட்டி முழுவாம இருந்தா என் சொந்த செலவுல ஒரு வளைகாப்பு நடத்துங்க அப்படி 30,000 அனுப்பிச்சு விட்டேன் 5 வருஷம் வேலை செஞ்சேன் 3வது ஒரு லெட்டர் வருது இன்னாடி வருது ஓ பொண்டாட்டி 2வது புள்ள பேசலான்னு வருது ஓ நீ எங்க இருக்கிற பம்பாயில இருக்கிற உன் பொண்டாட்டி என் ஊர் தாங்கல பரவாயில்ல ஆஹா இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படி ஒரு 50,000 அனுப்பிச்சு விட்டேன் கேளு என் 2வது புள்ள பிறந்திருந்தா அது ஒரு காதலி விழா கொண்டாடுங்க ஒரு பிறந்த நாள் கொண்டாடுங்க அப்படியே 50,000 அனுப்பிச்சு விட்டேன் 6 வருஷம் வேலை செஞ்சேன் நானே யோசனை பண்ணேன் மஞ்சள் தண்ணிக்கு போல வளைகாப்புக்கு போல முத புள்ள பிறந்துச்சு அதுக்கும் போல இன்னைக்கு 2வது புள்ள பிறந்துக்குது இது நம்ம பார்க்காம நம்ம ஊர்ல வந்து நம்ம தெருவில் நடந்து போனோம் ஒருத்தன் காரி எവിടെ போய் ஆப்போசிட் வச்சு போறான்பா இப்படி காரியத்துனால நம்ம குடும்பம் நடத்தக்கூடாது அப்படி பம்பாயில இருந்து திருவண்ணாமலை வந்து ட்ரெயின் இறங்கினேன் இறங்கி பஜாலூர்ல போனேன் பஜாலூர்ல போனேன் பசங்களுக்கு ஏதாவது பியா புண்ணாக வாங்கி போலாம் 6 வருஷம் அப்புறம் பசங்களுக்கு பியும் புண்ணாக தான் வாங்கினு வேற எதுவும் வாங்க மாட்டாங்களா அப்படி போன மாதிரியா எவன் ஒரு மச்சான் அண்ணாமலை எதிரில வந்தான் மச்சான் பம்பாய் போய் 6 வருஷம் ஆகுது என் குடும்பம் நம்ம ஊர்ல எப்படி கேட்டா உனக்குதாப்பா நீ பம்பாய்க்கு போனாலும் போன நம்ம ஊர்ல உன் குடும்பம் கொடி கட்டி பறக்குதுடான் நான் எந்த வகைடா பறக்குது நீ பம்பாய்க்கு போன உடனே நம்ம ஊரு பரியாரி ஓம்போண்டாடி வச்சுன்னு 2 புள்ள பேத்துறாண்டா சொன்னதா அப்ப தானே கோவம் பொறி பறக்குது கண்டில ரெட் ஆகுது நீங்க நம்ம ஊருக்கு போய் அவன வெட்றோம் இந்த ஊரு விட்டு தொடுறோம் இந்த ஊட்ட கொத்துறோம் அப்படி வைராகியத்தோட போன உடனே என் வீட்டு தெருவாசி பட்டி மூடிடுச்சு உட்டா ஓடி விழுகுது அப்படியே அருகாலோட சாஞ்சி போச்சு அப்படி எட்டி பார்த்தா 2 பேருமே ஒரே பாடியில் இருக்கிறாங்கடா யாரா என் பொண்டாட்டியா சகலனும் நீங்களே முடி பண்ணிட்டீங்களா அப்படி இருந்தா சும்மா கம்முனா இருக்க முடியும் அந்த கோதி புடிச்சா மயிர சும்மா அப்படியே ஸ்டேஷனுக்கா இல்ல பஞ்சாயத்துக்கா இல்ல வேற எங்க ரீஸ்ட் ஆபீஸ் ஏண்டா என் மேல இருந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா இருக்கு எப்படி திறமை அழப்பு நாயே எதுக்கான உன் ஊர் பரியாரி உன் பொண்டாட்டி வச்சு 2 புள்ள பெத்து வச்சுக்கலாம் உன் மேல இந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் மேல எழுதி வச்சுக்கிறேன் எந்த வகையில இது நியாயம் நான் பண்ணத்தாண்ட நியாயம் எப்படி நான் எங்கடா இருக்கிறேன் நீ பாம்பே என் முன்னாடி இருக்கேன் ஓ ஊர் தாங்கல் நான் அங்க இருக்கேன் என் குடும்பத்து வேலைய அவன் குடும்பத்து வேலையை எடுத்துக்கிட்டு செய்து அவன் கஷ்டத்தை நான் வச்சுக்கலாமா ஆமாடா வச்சு கூட செத்தானு சொர்க்கம் கிடைக்குமா தான் கிடைக்கும் அதான் ரோசமா என் மேல இந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் மேல எழுதி வச்சிருந்தா நான் ரோசக்காரன்டா அதான்டா சந்தோஷமா இருக்கீங்க ஆமா பல பரியாரி கூட்டி இருக்கு யாரா சொன்னதுக்கு வாடா கூட்டி வச்சு ஒரு நாயம் மாமா இங்க வா கூட்டி வச்சு ஒரு நாயம் எப்படி எந்த வீட்டுல நாயா இப்ப என் சகல கடை வச்சிருப்பான் என்ன கடை வச்சிருப்பான் சேவிங் கடை பின்ன மளிகை கடை வைப்பான் சேவிங் கடை வச்சிருந்தான் அவன் போவான் ஐயோ சகல வந்துட்டானே சொன்ன மாதிரி என் சகல் தானே வராரு எந்த வேகமா வர வேகமா போயிட்டு வண்டியா அப்படி போர்த்து அப்படி ஒரு கட்டிக்கு போர்த்து போர்த்து ஒரு கட்டிக்கு வேற லெவலியா நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு எவ்வளோ பையன் வந்து கத்தின்னு மாடுற மாதிரி நான் என் பொண்டாட்டி இந்த நேரத்துல அண்ணன் என்ன பண்றாரு ஐயோ ஏன் தெரியுமா அப்படி சொன்ன சகல காடிக்கு போன உடனே என்ன பார்த்தா சகல அப்படின்னு கூட்டு உட்கார வச்சு சேவ் பண்ணி விடுவான் மொட்டை அடிச்சு விடுவான் முடி வெட்டி விடுவான் காசு கேட்க மாட்டான் அதனால அக்கா மூத்த அக்கா மல்லிகா இதே மாதிரி கூட்டி வச்சிருந்தா எல்லாமே பிரி உன்னை நான் கூட்டி வச்சு கூட தப்பு சொல்ல அவனுக்கு போய் 2 ஏக்கரை எழுதி வச்சுக்கிற பாரு 2 ஏக்கரை எழுதி வச்சுக்கிறேன்டா 2 ஏக்கரா ஹாப்பி பர்த்டே தேவ்டியோ ఎవడల్లా
வாய்க்காலுக்கு வைக்க போருக்கு போறத கிளம்பு பண்ண பையன் அரசாங்கத்துல இல்லாம இந்த நேரத்துல எங்க போய்கிறான்னு தெரியல. ஒரு அப்பனுக்கு போறதா அரசாங்கத்துல இருக்குமா? ஏடா போகுது இந்த பாப்பா கேக்குற கேள்விக்கு உனக்கு பதில், இந்த கேள்விக்கு பதில் தெரியல. எப்பரா இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியல. வாய்க்க வரப்பு பண்ணும், வைக்க போருக்கு பண்ணும், ஆளை காணத. ஆமா. ஏய், இந்த மாதிரி மைதானத்துல வைக்க போர் போட்டா என்ன ஆகும்? வரமாடு போற மாடெல்லாம் புடிங்கி திட்டு போகும். அந்த மாதிரி கொம்பால கண்ட முடிங்கி நீ பிறந்த மாதிரி அர்த்தம். ஏரி வைக்க பொது வைக்கல தண்ணி வந்தா என்ன ஆகும்? போற வரவங்களாம் மடமாட்டு போவாங்க. அந்த மாதிரி கொம்பால கண்ட மட மாதிரி பிறந்த மாதிரி அர்த்தம். அத வாய்க்க வரப்பு பண்ணும், வைக்க போருக்கு பண்ணுவேன், ஆளை காணனது அந்த பாப்பா. எப்படியா அந்த உண்மை இந்த கழுவு மரத்துல சொல்லிக்கிறானா? நான் பாக்குறேன், நீ உள்ளவோ அந்த குள்ள போட்டு என்ன பார்க்க அனுப்புவேன். பாப்பா குள்ள மாட்டாரு கும்பிடுது. இப்ப வந்தா கம்முனு. ஏய் வாடி நீலகால கொண்டு. நீலகால கொண்டு. ஏய் பைக்கு சோத்திட்டே வேற எடுத்துட்டியா? யா மா சுண்டி மாவனா. ஏய் ராசாத்தி வந்தாயனி. ராசாத்தி வந்தாயனி. என்ன நான் பாடுங்கடா. சரி இப்ப காட்டாடிக்கிறான் பாரு. ஏய் ராசாத்தி வந்தாயனி. அவன் தான் அடிக்கிறான். அவன் புடுங்குறான். அவன் அடிச்சா மத்தாத்த விட்டு ஓடுவோம் மாறுது. நம்ம தாயில கரெக்டா ஐயா, இன்னும் 2000 எக்ஸ்ட்ரா வாங்கி நான் பாட்டு போய் ஐயா ஐயா 3300 3800 கொடுத்துரு. ஐயா மத்தவங்க என் பாட்டுக்கு அடிக்க சம்பளத்துல பார்த்தாரு உனக்கு. ஓ சம்பளத்துல 800 கொடு, பாஜர் 3300 கொடுப்பாரு. நான் ராமத்தை கொண்டு வீட்டுக்கு போகணும். ஒரு சுண்ணி பண்ணி முடியாது. ஏன்டா எரி கூத்துட்டு போயிருக்கிறா? அம்மால போட்டேன்டா. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு மீன்புரம் மாவட்டத்துக்கு என்ன பத்தி யாருக்கு தெரியாது. மெண்டலு செங்கல் சூழகாரனால செங்கல் மண்டி மெண்டல் சுத்தமான மெண்டல் போய் கேட்டுப்பாரு. பூபதி மெண்டல் யாரு கேட்ட கண்டக்டர் அண்ணன் சொல்லுவாருடா. டிரைவர் அவருக்கே தெரியும். அவர் முன்னாடி போய் நானே மோதிக்கிறேன்.
2025 அப்புறம் தானே ஆம்பளைங்க மேல இருப்பாங்க. 2026 அவங்க மேல ஏறி சந்திரன் பூசி போயிடும். பூசியா பொட்ட கம்மியாக்கி இருந்தா நான் பொட்டதாங்க. நீ கீழே அம்மால நான் பொட்டதாங்க. செவடா நான் பொட்டதாண்டா. நான் பொட்டடா. பொட்டதா அப்புறம் என்னடா ஒதுக்குறீங்க? நீ சொல்லல. நீ ஆம்பளை தானே? ஆமா. ஆம்பளைக்கு எத்தனை பொண்டாட்டி? ஆம்பளைக்கு எத்தனை பொண்டாட்டி? நினைச்சா எத்திரி பொண்டாட்டி ஒண்ணால வச்சுக்கலாம். செருப்பால அடிப்பான் பக்கத்துல. உன் திறமை இல்ல. திறமை இல்ல. நான் எங்க கூட பேசுறா போ. எல்லாரும் பண்ணி குச்சாரா போ. நீ ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கலாம். ஆமா. 3 பொண்டாட்டி கூட வச்சிரலாம். ஆமா. ஏன்டா தேட போய் மாய் மேல வச்சிக்கிறீ? யாரு? அது ஏன்? ஆம்பளா. அதான்டா ஆம்பளா. வாங்க கும்பல போடு ஓட ஓட ஓட. ஓட 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 ஓட. யாரா இது? ஒட்டிகாரன் வந்து காலையில இருக்கிறா. எப்படி அப்பா? ஆம்பளை மழைக்கு மலை மேல கண்ணு, மச்சாளுக்கு சுண்டு மேல கண்ணு. கொஞ்ச நேரம் விளையாண்டமா, கொஞ்ச நேரம் பார்த்து ஏன் படிக்கிற கேள்வி சரி சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்து பிச்சு பிடி பிச்சு பண்ணிட்டாட்ட ஒத்தமா நீங்க. வாங்கய்யா வணக்கம் வணக்கம். வாங்க சொல்ல வாங்க உனக்கு போடு. டேய் ஒரு பொண்ணு வந்துட்டா கூட பிறந்த அமுக்கணும். அப்படியே அமுகனா மாலை தெரியுமா? பக்கத்துல அமாவாசை பாளையம் பக்கத்துல அமுகனா மாலையம், அது பக்கத்துல தூங்கனா மாலையம். செவல பக்கத்துல தூங்கனா மாலையம் தான் இல்லையா? அவன் ஒண்ணு சால்றான். அது தூங்கனா மாலையம் துறக்க பாளையம். நீ நம்புறா? வேலைக்கு 3 வருஷம் அருமராமன் இருந்து சிவானூர் வரைக்கும் வேலை பண்ணேன். மல்லன்பேட்டை தான் வேலை பண்ணுவேன். அப்பாலே மூத்து கட்டிட்டேன். வா ஏய் பொம்பளைய மதிக்க வேணும் மரபடி. பொம்பளைய மதிக்க வேணும் மரபடி. போதாத இடம் போனா சிறுபடி சிறுபடி. நீ பிடிச்சா வெற்றிய யார பத்தி பொம்பளை இதுக்கு மேல தொட்டி பேசக்கூடாது. பொம்பளைய மதிக்கணுமா? ஏய் அவன் அடிக்க கூடாது. பொம்பளை பத்தி நீ பேசுற நான் பேசுவேன். ஆம்பளை பத்தி பொம்பளை பத்தி அவ்வளவு பெரிய பேசுற ஆம்பளை பத்தி நான் பேசுறியா? ஆயோ வாயா ஆம்பளைய மதிக்க வேணும் மரபடி. நாளைக்கு தீத்துறா ஆம்பளைய மதிக்க வேணும் மரபடி. அப்பா நான் கேட்டுக்கோ, நான் கேட்டுக்கிறேன். ஆம்பளைய மதிக்க வேணும் மரபடி. சரி பாத்தீங்க போகாத இடம் போனா புலவாகுடி புலவாகுவாங்க. உன் அக்கா இருப்பா, தங்கச்சி இருப்பா, சித்தர் இருப்பா, பெரியா இருப்பா, தேவடியா இருப்பா, லங்கமான் இருப்பா, கண்ணு பத்து இருப்பா, அவன் இருப்பா, இவன் இருப்பா. அவளுக்கு ஓ தனிச்சு இருக்கும் பாப்பா எங்கடா பாப்பா? அக்கா அத்தை அம்மா அப்பா எல்லாம் மெட்ராஸ்ல ராஜில் விட்டுக்கிறேன். தங்கச்சி இட்டு போலான்னு உன்னை வந்து கேட்பேன். நாங்க வந்தாச்சா எங்க அப்பா அம்மா 2500 ரூபா வாங்குறாங்க. நீ எவ்வளவு வாங்குவ? கூட்டி வச்ச கண்ணாடி. ஆமையா புது தேவடா கொடுத்தா தேவடா என்னப்பா? அதாவது அங்கே கூட்டி வச்சு வாங்கிட்டு போட்டு நான் செத்தா வரணும். வாங்க போறியா? அப்போ போய் யார் போறா? அப்போ ஒரு பாட்டு பாடுவா பாடு. அரோ அறுபடை வீடு கொண்ட அருமுக உன்னை விட வேறு துணை இல்லை முருகா. அந்த மாறுபட சூழல்களை வேற கரு வருத்த வைகுந்த வாசவன் மருகா. மயமான வாழ்க்கை பூமி மேலே நாம் ஆளும் அடைந்ததாலே.
பழமரம் அண்ணாயிரத்துல வாசித்தரக்கூடிய ஆமா ஆரூர் ஐயா அவர்கள் உங்க பேரு கந்த உடையார் அவர்கள் யாருப்பா ஏய் 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 கந்த உடையார் அவர்கள் ஆரூர் ஐயா அவர்கள் நம்ம கம்பெனியில் சோரவாசம் தரித்து சிறப்போடு நடிக்கக்கூடிய நேருக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அவர் குடும்பத்தில் அந்த அங்காள பரமேஸ்வரியும் முருகப்பெருமானுக்கு இருந்து ஒரு காணிக்கை கொடுக்க ஒரு காணிக்கை மலை போல் வரக்கூடிய கிருஷ்ணாவன கற்பனம். இதோ மகாராஷ்டிர மகாகணபதியே இதோ கவிமார்த்தை சேர்ந்த அப்பா ரங்கநாதர் நாட்டா அவர்கள் இந்த கெட்டியாருக்காக 1 ரூபாய் கொடுத்துள்ளார். அவர் குடும்பத்தில் மேலும் கம்பெனிக்கு இல்ல கம்பெனிக்கு உனக்கு கொடுத்தா உனக்கு எனக்கு கொடுத்தா கம்பெனிக்கு கேடிக்கார இருக்கவன் என்ன ரங்கநாதனா உன் பேர் தானே வந்து போச்சு உங்க அப்பா தானே அது உங்க அப்பா பேர் ரங்கநாதன் தெரியும் நானும் 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம் அவர் குடும்பத்தில் மகமாரி அம்மனும் கோபால கண்ணனும் திருநீர்குமார் சுவேதியம் இதோ கவிமார்த்தை சேர்ந்த மகாராஷ்டிர மகாகணபதியே கவிமார்த்தை சேர்ந்த பொதுமான அனைவருக்கும் தெருக்குத்து அடிக்க சுந்தர குத்துனா அவர் குடும்பத்தில் மென்மேலும் அந்த மகமாரி அம்மன் திருநீர்குமார் சுவேதியம் சரி ஐயா அது வணக்கம். ஆமா வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் வாங்கம்மா வணக்கம் தம்பி கச்சோர் தம்பி கச்சோர் கணிச்சோர் நம்மள பெற்றோர் மாதா பிதா குரு தெய்வம் நம்ம கம்பெனி வாதியார் அனைவருக்கும் அதான் கண்டிப்பா இல்ல அப்படியே நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த சிறியவனுடைய வணக்கம் விளக்கம் தம்பி இது நந்தவனத்தில் இருந்து வந்திருக்கூடிய நந்தவனத்தில் வாழக்கூடிய பிருதண்டாசூரன் மனைவி என் பெயர் தான் பிரபாவதி. அந்த பித்தாங்கல் கொண்டாடியே என்னோட பித்தங்கள் அம்மா பித்தாங்கல் தான் தம்பி ஒரு ஊர் லூசு அது பண்ணி பின்னாடி பேசாம இந்த மெண்டலா சரி பிரதண்டாசூரன் கொண்டாடி என் பெயர் தான் பிரபாவதி. ஆமா முத்தண்டாசூரன் போயிருந்தார். ஆமா பள்ளி வளர்க்க மாட்டாரு. ஆமா நானும் பேசலாம் வாங்கிதான். ஆமா இரு என்னடா அப்படி இருந்தாலும் இன்று நேரத்திலே வீட்டுக்கார ஒரு உத்தரவு உங்கள் மனைவி சொல்றார். யாரா தாயாரத போடாடியா சும்மா கொள்ள மகள் கும்பிடுக்குது என்ன ரேட்டு வாங்குறது
அவர் அந்த அம்மா கடை வச்சு விட்டுறாரு அருமைட்டு வச்சா அருமை வச்சிருக்கீங்க எனக்கு என் திறமை என் பொண்டாட்டி நான் கடை வைக்கிறேன். ஆனா உன் பொண்டாட்டி தான் பத்து ரூபாய் கட்டல 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டான்னு தப்பா எனக்கு 10 ரூபாய்க்கு சப்போர்ட் எத்தனை 10 ரூபாய்க்கு சப்போட்டா பாய்க்க சொல்றீங்க அது பிரிச்சு சொல்லாம சேர்த்து சொல்லியா ஆமா சொல்லக்கூடாது 10 ரூபாய் சாப்பிட்டா அந்த வேலை தூரத்தில் பண்ணி பொண்டாட்டி பார்த்தா 10 ரூபாய்க்கு சப்போட்டா. என் பொண்டாட்டி 10 ரூபாய்க்கு நீ எவ்வளவு சாப்பிட்ட யாரை பார்த்து நீ சாப்பிட மாட்டே தெரியுமா ராஜா என்ன அடிக்கிற நீ ராஜா சொல்றது நான் நேரு ஐயா முருமலை வந்து ஒரு வெட்டு விட்டானு யாரு உன்னை வெட்டுவோம் நானு நீ போற ஆமா சூத்தமுரி உங்கள் மனைவி பாடியம்மா வசந்த சேனா எங்க வீட்டுக்கார வந்துட்டாரு எங்க வீட்டுக்கார முகத்து நிலைமை எப்படி இருக்கு அடிவே பிச்சைக்கார மாந்தி எடுத்து மேல போய் எத்துமா தாத்தா ஆடி போட்டு ஆடி ஒண்ணுல ஐயா நம்ம ஏறி பார்த்த பலூன் பாக்கிட்டு கொஞ்சம் ஏமாந்தா அடியா போன வாட சரி அடிச்சு உரி என்னடா இறங்கவே இல்ல நீ கொண்ட போய்ங்க அந்த கம்பெனி இதுக்குள்ள நான் கொய்யலையா கொய்யல மகரா எப்படிமா கூட சேர்த்தா இல்லையா அதே போய் பாத்துக்கு அதே போய் வாச்சா
சிறப்படிக்க போகிறோம். திருப்பதிக்கு வரீங்களா? ஐயா தேவர் பாகை தண்ணி பார்த்து வர போறேன். தெரியாத கட்சிக்கலாம் என் தம்பி அடிக்கிறான் அம்மானு அப்படிடா ஆதார் நம்பர் இங்க மாத்துறாங்க. நம்பர் இங்க மாத்துறாங்க. ஐயா அதுனா அவன் கொப்பை அடிக்கிறா. ஆமா அவன் மாமனா மாமனா சொல்றா ஐயா ஐயா இப்படி எங்க பாருங்க தாய் தந்தை எங்க போற
தாய் தந்தை என்றால் நாங்க போய் என்ன செய்ய வேண்டும்? அடிக்க வேண்டாம். ஐயா நாங்க போய் என்ன செய்ய வேண்டும்? அடிக்க வேண்டாம், வலிக்க வேண்டாம். ஐயா நான் எதை கேட்டாலும் தரணும். சத்தியம் வாங்க வேண்டாம். சத்தியம் வாங்கணும். தேவராலையும் மூவராலையும் சாகாம வர வேண்டும் அப்படின்று யோனிமையால் எவன் ஒருத்தர் பிரிந்திருக்கானோ அவன் கரத்தால் அங்கிரு வர மாறக்கூடாது அப்படி சத்தியம் வாங்க வேண்டும். நாங்க அவருக்கு பிரம்மதேவனுக்கும் கல்யாணிக்கும் நான் பிறந்தவங்க. ஆமா இருவரும். நீ எனக்கு என்ன வேணும்? நீ எனக்கு என்ன வேணும்? நீ எனக்கு என்ன வேணும்? அண்ணன் முறையா வேணும்னு சொன்னாங்க. அந்த கட்டை எடுத்து ஏன் போட்டீங்க? அப்பாவுக்கு முன்னோட இப்ப அதிகமா தண்ணிட்டா என்ன பெத்தவன்? பெத்தெடுத்த தாய் தகப்ப நாங்கதான். நீங்க தானே? ஆமா. எங்க அம்மா எங்க? ஓ அம்மா பாக்கணுமா? ஆனா பெத்த அப்பான்ற ஆனா ஒரே வீட்டுக்கு போறோம். கண்ணே கலைவாணி. குப்பா என்னடா மொட்டாட்டியா காணோம்? எங்க ஓட்ட மொட்டாட்டியா? கண்ணே கலைவாணி. மொட்டாட்டி நீ நான் பால் முடியும் அவன் பாத்துறானே. அதை விட்டுட்டாரு. நோடியாத்த போறே. அப்பா நீ சாகாலியம் உங்களாலியம் சாகால வர வேண்டும். சாகால வர வேண்டுமா? ஆமா. என்ன கலைவாணி? கலைவாணி சொல்லுங்க சொல்லுங்க. நாம பெற்றெடுத்த பிள்ளைகள். நான் பெத்த பிள்ளை இது. அப்பா எனக்கு தேவை. தேவராலியம் உங்களாலியம் சாகால வர வேண்டும். வரதானே வேணும். கொடுக்க முடியுமா? இந்த பாராக பிரபஞ்சத்தில் யோனிவையில் பிறந்தவர் கரத்தால் நீங்க இருவரும் மாறக்கூடாது. சத்திய கொடுக்காதீங்க. நம்ம பெத்த புள்ளையா இருந்தாலும் அசாதி வேலை இருந்தா அப்பயே தூக்கி வச்சு வந்துட்டோம். இப்ப ஏணி ஆகாயத்துல போன சரி ஏணி வச்சு இறங்கின கதையா நீங்களே வறுத்து கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஆமா ஆமா புள்ளைக்கு சொந்தம் நாடே கொடுத்தேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். எனக்கு தாய் தந்தையா? தாய் தந்தை நாங்க இருவரும் தான். நீங்க இருவரும் தான். ஆமா. அதனால் தந்தை தாய் இருக்கின்ற
நாங்க பிரம்மத்தியான தேடி வந்துக்கிறேன். நீ எவனா கூட ஒரு போ போடா குடிடா போடா. வாங்கி போங்கடா. என் அக்காங்க போடா. ஐயோ ஓய் என்ன பாரு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏய் ஐயோ அப்பா ஐயோ நம்ம ஸ்கூலுக்கே சொன்னா நம்மளுக்கே சொந்தம். ரெண்டு மெண்டலும் சேர்ந்து கையில தேடி போவே. Thank you.